என் பேர் சித்திரவேலு. என் பேர் பத்மா. என் பேர் சாந்தி. என்னோட பேர் தாமரச்செல்வி. என் பேர் சித்திரவேலு. எங்கள் வீட்டில் 4 பேர். நான் வந்து ஒரு டீ வியாபாரம் பார்க்கேன், கேன் டீ வியாபாரம் பார்க்கேன். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டது முன்னால் குடி பழக்கத்தில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தேன். நான் எனக்கு கையில் பைசா கூட தங்காது. வேங்க திட்டு போகிறேன், சம்பளத்தை போகிறேன், பிடிச்சி அடிச்சிடுவேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு எனக்கு இந்த குடிப்பழக்கம் கம்ப்ளீட்டாக மாறிச்சு. நல்ல ஆசீர்வாதம், சமாதானம், நல்ல சந்தோஷம், நல்லா நிம்மதி கிடச்சிருக்கு. 5000 சர்ச்சில் வந்து அந்த பாஸ்டருடைய போதனை வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தது. 2 லட்ச ரூபா கடைக்காரனாக தான் இருந்தேன். ஆண்டவர்களை நான் சானசங்கர் போதனையை கேட்ட பிறகு தான் எனக்கு பெரிய ஒரு விடுதலை. நல்ல ஆசீர்வாதமாக இருக்கேன். என் கையில் எப்பவும் 10 ரூபா சொல்லி கையில் இருக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா எனக்கு கடன் தொழில் தான் இருந்தேன். நிறைய மக்கள் அதே மாதிரி சர்ச்சுக்கு வாங்க, இந்த போதனையை கேளுங்க, பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச சந்தோஷம் ஆண்டவர் இயேசப்பா உங்களுக்கும் தருவார். என் பேர் பத்மா. நான் குருவங்கோட்டையில் இருக்கேன். எனக்கு ஒரு மகன் இருக்கான். அவனுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்குது. ரொம்ப கண்ணீரில் இருக்கும்போது தான் ஒரு சகோதரி சொன்னாங்க, நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காத, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளு, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார், ஆண்டவர் நான் ஆசீர்வதிப்பார்னு சொன்னாங்க. நான் இயேசு அறியதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், கண்ணீரில் இருந்தேன். ஆனால் இயேசப்பா என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்தாரோ அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையிலும் நான் நல்லா இருக்கேன். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. என் பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கான். நாங்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டோம். நீ கருத்து நல்ல வீட்டை தந்திருக்காரு. நான் வந்து இப்போ நன்றி சொல்லணும்னா முதலாவது இயேசு கிறிஸ்து தான் நான் நன்றி சொல்லணும். ஏசப்பா தான் என்னை இந்த நிலையில் வச்சுருக்காரு. நாங்கள் நிற்கிறது நிர்மலமாக இருக்கிறது அவர் கிருபை தான். 2வது நான் நன்றி சொல்லணும்னா 5000 சபைக்கு நன்றி சொல்லணும். 3வது நன்றி சொல்லணும்னா பாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். 5000 சபையை குறித்து நான் நினைக்கிறேன்னா எங்களோட வாழ்க்கையை மாற்றின சபை, எங்களை வழி நடத்தின சபை. இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு நான் சொல்லுறது என்னென்னா, யாராவது நீங்கள் சபைக்கு போகாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னா இந்த சாட்சி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் சபைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த சபையில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கிடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் எங்களுக்கு அற்புதம் செஞ்சவர், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் கண்ணீரில் இருந்தால் அந்த கண்ணீரை ஆண்டவர் மாற்றுவார். இந்த சாட்சி மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என் பேர் முத்தம்மா. நான் ஆண்டவரை அறியாமல் இருந்தேன். ஆண்டவரை அறியாமல் இருக்கும்போது எல்லாரையும் இழந்தேன். என் கணவன் இழந்தேன், என் பிள்ளையை இழந்தேன். நான் ரொம்ப வியாதியில் கஷ்டப்பட்டேன். நான் எங்கெல்லாமோ போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டேன். மதுரைக்கெல்லாம் போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டேன். எனக்கு சுகம் போகல. நான் ஆண்டவர் பிள்ளையாக மாறினேன். அதுக்கு பிறகு எனக்கு வியாதியிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். பைபிள் படிக்க தெரியாது, ஆனால் நல்ல சுகம் பண்ணுவேன். 5000 சபைக்கு போன பிறகு எனக்கு எல்லாம் தேவையும் ஆண்டவர் நல்ல எல்லா பக்கமும் மக்களும் எனக்கு உதவி செஞ்சது. ஊழியக்காரி வந்து எனக்கு ஒரு பெத்த பிள்ளை கணக்காக எனக்கு நல்ல உதவி செஞ்சார். என்னை அம்மான்னு தான் சொல்லுவார். என்னை யாருன்னு வேற்றமாக நினைக்க மாட்டார். எனக்கு மக்களும் நல்ல உதவி செய்யும், என் ஊழியக்காரும் நல்ல உதவி செய்வார். ஆண்டவருக்கு கோடான கோடி சோத்திரம். என் பேர் தாமரச்செல்வி. எனக்கு ஊர் குரவங்கோட்டை. என் கணவர் பேர் சண்முகம். எனக்கு பிள்ளைங்க 3 பேர், 2 பையன், ஒரு பொண்ணு. என் மகா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தா. எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டிகிட்டு அலைஞ்சோம். ஆனால் எங்கேயுமே அவளுக்கு சரியே வரல. விசாஸ் போகிற இடத்துல ரொம்ப பாடாப்பட்டுட்டா. ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் உள்ளே போகையுமே எனக்கு உடம்பு நல்லாயிட்டு வீட்டுக்கு வாங்க சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்துடுவான். அந்த பாடுபட்டான். அது வந்து கடவுளாலே பிடிக்காது. கடவுளே கிடையாதுங்கிற இடத்துல உள்ளதான் நான். இவங்க கூட சாமி கும்பிடுவாங்க, நான் அது கும்பிடவே மாட்டேன். நான் அப்படி தான் இருந்தேன். மாஸ்டர் தற்சயமாக கூட எங்கள் வீட்டு வழியே போனவர் தற்சயமாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது. எங்கள் எல்லாரும் இன்னும் நின்றுங்கன்னு சொல்லி எல்லாத்தல்லையும் கை வச்சாரு. ஆனால் நாங்கள் பேசாமல் என் மகாத்தல்ல கையை வச்சாரு. ஆடிட்டு அவ்வளோ 3ஆவது நாளையில் அவனை குணமாக்கும் எங்கள் வசனம் வந்துச்சு. அதை அவள் பிடிச்சிட்டான் அந்த வார்த்தையை.
அதே மாதிரி 3 நாள் வீட்டில் உபவாசம் வச்சுருந்தோம் காலையில். அப்புறம் பிசாசு அன்னைக்கே என் பிள்ளைக்கு பரிபூர்ண விடுதலை அன்னைக்கே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதுலேருந்து நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். குடும்பத்தோடு எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம். அதுவே என் மகள் கல்யாணம் முடிஞ்சு அவளுக்கு 2 பிள்ளை இருக்குது. என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை இருக்குது. இன்னொரு மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை இருக்குது. ரசிக்கப்பட்டது பிறகு ஆண்டவரோட கிருபையில் நாங்கள் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கோம். எந்த குறையுமே இல்லை. அதெல்லாம் அந்த சாட்சியை கேட்குறாங்களோ கண்டிப்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். நன்றி இயேசுவுக்கு. என் பேர் சாந்தி. என் ஹஸ்பண்ட் பேர் தாமோதரன். எங்கள் காலத்தி மேடம். எங்கள் கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. நாங்கள் எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா, எனக்கு திடீர்னு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிது. என்ன காரணம்னே தெரியல, எரிய ஆரம்பிச்சிது. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்தோம். அவங்க எதுவுமே இல்லைம்மா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் பாஸ்டரை பற்றி சொன்னாங்க. அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். பாஸ்டர் சர்ச்சுக்கு போகணும். பாஸ்டர் கையை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணையுமே என் உடம்புலேருந்து ஏதோ ஒரு ஆவி வெளியேறத மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரச்சனையே வரல. நாங்கள் தொடர்ந்து மறுபடியும் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். எங்களுக்கு 3 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் போய் அங்கே சர்ச்சுக்கு போக ஆரம்பித்து ஒரு 3 மாதத்துலேயே கர்த்தர் என் கற்பத்தை ஆசீர்வதிச்சாங்க. நான் கன்சீவ் ஆனேன். தொடர்ந்து மறுபடியும் 3 வருஷம் கழித்து மறுபடியும் கற்பத்தை ஆசீர்வதித்து 2வது ஒரு பாப்பாவை ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க. என் பையனுக்கு கூட அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வரும். போன வருஷம் டிசம்பரில் எனக்கு என் பையன் கிடைப்பானா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மத்தியில் கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு நல்ல ஒரு ஜீவனை கொடுத்து என் கூட இருக்க வச்சுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.